everybody, this is me and welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னா, இந்த ஒரு கொஷன் உங்கள் மைண்டில் என்றைக்காவது ஒரு வட்டமாவது வந்திருக்கும். நீங்கள் கொஞ்சமாவது பாலிட்டிக் நியூஸ் கேட்டிருந்தாலோ இல்லை சினிமாவை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கொஷன் ஒரு வட்டமாவது மைண்டில் வந்திருக்கும். ஸோ அது என்ன கொஷன்னா, சினிமா, பார்ட்டி, பாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் இது மூணுமே இன்டர் கனெக்ட் ஆனதா? உங்களுக்கு என்னையாச்சும் தோணியிருக்கா? எனக்கு இந்த கொஷன் வந்துச்சு. அதாவது சினிமாவும் பாலிட்டிக்ஸும், அதாவது பார்ட்டிஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் இந்த மூணுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்குமா, ஒன்றோட ஒன்று சம்மந்திச்சிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, வந்துருச்சு. ஒரு வட்டம் ரீசர்ச் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா ஐ வாஸ் ஷாக்டு. நான் ரொம்ப டீப்பாக போய் அதை ரீசர்ச் பண்ணேன். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது ஐ காட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்துட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் சினிமா. உங்கள் லைஃப்லேயும் சரி, என் லைஃப்லேயும் சரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம படத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். படத்தில் பர்டிகுலர் ஆக்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க இல்லைன்னா ஒரு அழகான கேரக்டரில் இருக்கவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்லையும் சரி, என் லைஃப்லேயும் சரி, ஒரு வட்டமாவது காப்பி பண்ணியிருப்போம். அது க்யூட் நினச்சிட்டு பண்ணியிருப்போம், இல்லைன்னா அது செஞ்சால் தான் பிரேவ் நினச்சிட்டு பண்ணியிருப்போம், அது செஞ்சால் தான் கெத்து நினச்சிக்கிட்டு செஞ்சுருப்போம். இது எல்லோரும் செஞ்சுருப்பாங்க, பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும். இதை விட இன்னொன்று சொல்லட்டா, உங்கள் லைஃப்லேயும் என் லைஃப்லேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா ஒரு லவ்வரோ இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்தது கூட சினிமாவாக தான் இருக்கும். லைக் எத்தனை பேருக்கு இங்கே தங்க மகனில் வர யமுனா கேரக்டர் மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? அதே மாதிரி தான் கேர்ள்ஸும். ஸோ இங்கே சினிமாவை நம்ம பார்த்து காப்பி பண்ணியிருக்கோம், சினிமாவை ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கோம். ஆனால் அதே சினிமா உங்களுக்கும் தெரியாமல் எனக்கும் தெரியாமல், ஏன் உங்கள் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா இவங்களுக்கே தெரியாமல் இவங்க மண்டக்குள்ளே போய் சில விஷயத்தை செட் பண்ணியிருக்குன்னா நம்புவீங்களா? அது என்ன? சில படத்தில் நம்ம சூப்பர் படம் தலைவா, இது மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்ல, அந்த கேரக்டருக்கு பாருங்களேன், அந்த கேரக்டர் டீட்டெயில்ஸ் பாருங்களேன், எவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. ஏங்க இது ஹிஸ்டாரிக் மூவிங்க, அப்படி இப்படின்னு எத்தனையோ படத்தை நம்ம ரசித்து பார்த்துருப்போம், வான்ட்டு வியந்து பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட படத்தில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இது சிலர் நோட்டீஸ் பண்ணி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, சிலர் இதை சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எந்த வகையிலங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் மூவி சீன் சொல்கிறேன். ஹீரோ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருப்பார், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஹீரோ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருப்பார். பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பர்டிகுலர் தலைவரோட பிக் இருக்கும். ஸோ நான் இங்கே அந்த தலைவரை பிக்கை எதுக்கு வச்சாங்கன்னு பேசலை, ஆனால் நம்ம மைண்ட் என்ன செய்யணும்னா, நம்ம ஐ எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணும். அப்போ பின்னாடி இருக்க தலைவரோட ஃபோட்டோ நம்ம மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நான் சின்ன இருக்கும்போது ஏர்டெல் எனக்கு சத்தியமாக என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஏர்டெலை பற்றி பார்க்கும்போது, ஏர்டெல் விளம்பரத்தை பார்க்கும்போது இது என்ன புதுசாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஏர்டெலை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஏர்டெல் எப்படி சொல்ல, ஏர்டெல் எனக்கு தெரிஞ்சதுன்னு தோணிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஏர்டெலை பற்றி தெரியுமா? இல்லை, ஏர்டெல்லோட விளம்பரம் தான் என் மைண்டுக்குள்ளே உட்காந்துருந்துச்சு. அதான் உண்மை. ஏர்டெல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ஏர்டெல்லோட விளம்பரம் என் மைண்டுக்குள்ளே போய் உனக்கு அதை பற்றி தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதை பற்றி முழுசாக தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படித்தான் சில ஆக்டர்ஸ், லைக் பெரிய டாப்பில் இருக்க ஆக்டரோ ஆக்ட்ரஸோ அவங்களோட படத்தில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. அப்படி ரெஃபரன்ஸாக வச்சுருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம மைண்ட் அதை ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணும், அப்சர்வ் பண்ணாது, நோட்டீஸ் பண்ணும். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே போய் அதை உட்காந்துட்டு போக என்ன தோணுன்னா, பர்டிகுலர் அந்த தலைவரோ இல்லைன்னா அந்த கலரோ இல்லைன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அதோட என்ன சொல்லுவாங்க, பார்ட்டியோட கொள்கை, இதெல்லாமே அந்த ஆக்ட்ரஸோ அது நார்மலாக பேசிட்டு நார்மலாக பேக்ரவுண்டை காட்டிட்டு நார்மலாக ஒரு கலர்ன்ற மாதிரி காட்டிட்டு போயிடும். அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே அதை உட்காந்து இது நார்மல் தான்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகுனா, பர்டிகுலர் பார்ட்டி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஃபேவரட்டாக மாறிடும். அந்த பார்ட்டி பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியாது,
ஆனாலும் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு அந்த பாட்டி பிடிச்சிருக்கும். இந்த விஷயம் நிறையா படத்தில் நடந்திருக்கு. இது படத்தில் மட்டும்தான் நடந்திருக்குன்னு சில ஆக்டர்ஸு பார்ட்டிஸ்க்காக லைக் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரிக்கு மாறி அவங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. அது நிறையா நடந்திருக்கு. அதில் ஒரே ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரே ஒருத்தவங்க இது தப்புங்க என்று சொன்னது அஜித் குமார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஸோ அவங்கள தவிர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் சினிமா லைக் பாலிடிக்ஸ்க்கு வந்த கருத்தில் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே அது தப்புங்க, நீங்கள் எப்படிங்க அப்படி இப்படின்னு எதுவுமே யாருமே கொஞ்சம் கூட கேட்டது எனக்கு தெரில. அதே நேரத்தில் பேக்ரவுண்டில் கொள்கையை பற்றி இல்லைன்னா அது பேக்ரவுண்டு கொள்கையை பற்றியோ இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டியோட கலரை போட்டுக்கிட்டு நான் அதே மாதிரிக்கு கலரை போட்டுக்கிட்டு ரீப்ரசன்ட் பண்ணுறதோ இல்லைன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறதோ இல்லையாம்மா நம்ம மைண்டில் போய் அவங்க உட்காந்துறாங்க. அதுதான். ஸோ இங்கே பார்ட்டிக்கும் சினிமாவுக்கும் என்ன கனெக்ஷன் புரிஞ்சு சினிமா எங்கே இதெல்லாம் செய்யணும்னா மேபி அந்த பர்டிகுலர் ஆக்டருக்கு அந்த பாட்டி பிடிச்சிருந்தா அது அவங்க தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, எடுத்துக்கு வந்து சினிமாவில் போர்ட்ரேட் பண்ணி அதை பெரிய விஷயமாக்கி லைக் அவங்களோட ஆடியன்ஸ்க்கே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபேன்ஸ்க்கே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செஞ்சுருப்பாங்க. தெரிஞ்சவோ அவங்க ஃபேன்ஸ்க்கு மைண்டுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காமலே இருந்தாலும் மேபி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக தேட்டர்ஸு அதிலெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸு அது இதுன்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும்காகவும் சில இடத்துல அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி அதை வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதனால் சினிமாவும் பாலிட்டிக்ஸும் அதாவது பார்ட்டிஸும் சேர்ந்துருக்குன்றலாம். நான் இங்கே ஒரே ஒரு பார்ட்டி தான் இப்படி, இன்னொரு பார்ட்டியெல்லாம் அப்படி இல்லைன்ற எல்லா பார்ட்டிக்கும் சான்ஸ் கிடச்சிச்சின்னா எல்லா பார்ட்டியும் அப்படி தான். நீங்கள் லைக் ரொம்ப டெப்த்தாக நியூஸஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மைன்னு புரியும். லைக் இந்த ஒரு பார்ட்டி தான் இப்படி செய்யணும்னு உங்களால் சொல்ல முடியாது, இன்னொரு பார்ட்டி இருக்கும் அதுவும் செய்யும். லைக் இங்கே பார்ட்டிஸும் சினிமாவும் ஒரு கனெக்ஷனில் இருக்கும். என் தலைவனை பற்றி நீ புகழ்ந்து பேசணுன்னால ஆனால் பேக்ரவுண்டில் வச்சுக்கோ, ஏதோ ஒரு இடத்துல ரிஃபரன்ஸாக காட்டு, ஏதோ ஒரு இடத்துல செய்யின்ட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ்டாகி இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்போது எனக்கு தோணுச்சு, சரி சினிமாவுக்கு காசு வேணும் இல்லை பல விஷயம் வேணும்னும் போது இந்த பாலிட்டிக்ஸை சினிமாக்குள்ளே காட்டுறாங்க. அதாவது பர்டிகுலர் பார்ட்டியை பற்றி சினிமாக்குள்ளே காட்டுறாங்க. ஆனால் இந்த பார்ட்டிக்கு எப்படிங்க காசு கிடச்சிருக்கும், இதான் எனக்குள்ள பெரிய டவுட். அப்போது என்ன தோணுச்சுன்னா அந்த பார்ட்டி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சப்போ லம்சமாக அமௌண்ட் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தொண்டர்கள் அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சுருப்பாங்க, அதனால் இருக்கும்னு நான் நினச்சேன். வெயிட் ஏ மினிட், உண்மையிலேயே தொண்டர்கள் அதாவது அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கும்னு சொல்கிறவங்க அவ்வளோ காசாக அதில் போடுவாங்கன்னு இருக்கும். அதே நேரத்தில் மேபி அவங்க போன வட்டம் ஜெயிச்சப்போ காசு எப்படியோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு காசை வச்சுருப்பாங்கன்னு தோணும்போது வெயிட்டே செய்ய ஒருவேளை அவங்க ஜெயிக்கவே இல்லைன்னா அவங்க ஜெயிச்ச ஒரு 10 வருஷம் இருந்திருந்தால் எப்படி அவங்களுக்கு அவ்வளோ காசு வந்திருக்கும் போது தான் இங்கே பிஸ்னஸ் கம்ஸ். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டெப்த்தாக ரீசர்ச் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீடியோ, இந்த ஒரு வீடியோ நல்லா போச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டெப்த்தாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் பிஸ்னஸ் வருது. பிஸ்னஸ் எப்படி வருதுன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃபே இருக்குது, எலக்ட்ரானிக் பாண்ட்ஸுண்டு. அது அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் மூலியமாகவே கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அது வந்த ஒரு வெப்சைட். அதில் வந்துட்டு எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்திருக்கு பர்டிகுலர் இயர்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அந்த இதில் நான் போய் பார்த்தப்போ 22,000 crores. என்னால் ஷாக் ஆகிட்டேன், இன்னும் 22 crores ன்ட்டு. யார் கொடுத்துருப்பா இவ்வளோ? இப்போ ராமன் கோயிலை கட்டுறதுக்கு எங்கெங்கிருந்தோ கல் வந்துச்சு, அவங்களால முடிஞ்ச ஒரு தானிக்க அதாவது ஒரு கோல்டு காயினோ என்னமோ நிறைய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இது நம்மளுக்கு தெரியும். ராமன் கோயிலை கட்டும்போது இதெல்லாமே அந்த பக்தர்கள் செஞ்சாங்க. பட் உண்மையிலேயே ஒரு பாட்டிக்காக இவ்வளோ காசு யார் கொடுப்பான்னும் போது தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்ததில், அதாவது சில யூடியூப்ஸை கூட நான் பார்த்தேன் சர்ச் பண்ணி. அந்த பாட்டு அதில் என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் 10% தான் இண்டிவிஜுவல்ஸ் பே பண்ணுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல்ஸ்னால் யாருன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள், இன்னும் ரேண்டம் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் தான்
ரேண்டம், அதாவது இண்டிவிஜுவல்ஸ். இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் எத்தனை பர்சன்ட் தெரியுமா? ஜஸ்ட் 10% தான். மிச்சம் இருக்க 90% யார் தெரியுமா? கம்பெனிஸு இதில் ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை வச்சு தான் லைக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த மீட்டிங் பண்ணுறதுக்கு மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பாங்கன்னுவாங்க, அதாக இருக்கட்டும். கூல்ட்ரிங்க்ஸாக மீன்ஸ் வந்தவங்களுக்கு சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மேடை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த காசுலேருந்து அவங்க செலவழிப்பாங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் திஸ், அதாவது இந்த காசை மட்டும்தான் செலவழிப்பாங்கன்னு நான் சொல்லலை, இந்த காசையும் செலவழிப்பாங்க. ஆனால் இந்த காசு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ மேபி இது கம்மியாக இருக்கலாம் பர்டிகுலர் பார்ட்டிக்கு. எதுக்குன்னா அவங்க வந்துட்டு நிறையா காசு கொடுத்து காசு புழக்கமாக வைத்து எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு நிறையா வேலை பண்ணுறதுக்கு நிறையா காசு தேவைப்பட்டாலும் இவ்வளோ காசு இருக்குல்ல, இந்த காசு உங்ககிட்ட இருந்தால் என்கிட்ட இருந்தும் மொத்தமாக வரல. ஜஸ்ட்டு 10% தான் வந்துச்சு. 90% யார்கிட்ட வந்துச்சு? கம்பெனிஸ் கிட்ட வந்து. டு யூ திங்க் கம்பெனிஸ் சும்மா காசு கொடுப்பாங்களா? லைக் இப்போ நானே ஒரு கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து எனக்கு ஒரு 100 ரூபா கூட, நீ தான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா டு ஐ கிவ் வெறும் 100 தானே நான் கொடுத்துருவேன்? இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் கொடுக்கணும்? நீ என்னாச்சும் வேலை செஞ்சியான்னு ஒரே கேள்வி தான் கேட்பேன். அப்புறம் ஏன் கம்பெனிஸ் 90% கொடுக்கும்? ஏன் கொடுக்கும்? ஆக்சுவலி அந்த கம்பெனிஸ் கூட ரேண்டமாலாம் கொடுக்காதுங்க. லைக் ஐயோ, லைக் இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பர்டிகுலர் பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இன்னும் டாப் பொசிஷன் போகணுன்னே அந்த காசெல்லாம் தூக்கி அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போடுவேன்னா? இல்லை, நோ, நாட் அட் ஆல். யாருமே அப்படி போட மாட்டோம். லைக் ஒரு ஃபைதா இல்லை, அதாவது ஒரு ரிட்டர்ன் இல்லாமல் நான் எதுக்குங்க அதில் காசு போட போகிறேன்? எனக்கு பிடிச்ச பார்ட்டியாக இருக்கட்டும், பிடிக்காத பார்ட்டியாக இருக்கட்டும், நான் எதுக்கு காசு போடணுன்னா அங்கே தான் ரியல் கேம்ஸ். அதாவது பர்டிகுலர் பார்ட்டிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது பர்டிகுலர் பார்ட்டி அவங்க அனலைஸ் பண்ணி இந்த பார்ட்டி தான் நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் அந்த பார்ட்டி ஐயோ அது என் கொள்கைக்கு பிடிச்ச கொள்கை அதனால் அந்த பார்ட்டிக்கு நோ ஒன். யாருமே லிட்ரலி நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம எதுக்கு சும்மா கொள்கைக்காக காசு கொடுப்போம்? இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் இவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு அனலைசிஸ் கரெக்டாக இருந்தால் தான் கம்பெனிஸ் எல்லாமே பார்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். லைக் நிஜமாலேயே கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து 90% வந்துட்டு எலக்ட்ரானல் பாண்ட்ஸ், அதாவது அந்த விஷயத்தில் காசு செலவழிக்கிறாங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, காசு செலவழிக்கிறாங்க. அதான் மேபி ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்காக இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னா, எந்த பிஸ்னஸுமே சும்மாலாம் காசு தூக்கி போட மாட்டாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, சும்மா ரேண்டமாலாம் போட மாட்டோம். அதே மாதிரிக்கு நான் சொன்னேன் இல்லை, எந்த பார்ட்டி ஜெயிச்சிச்சோ அதுக்கு தான் போட்டிருக்காங்க இப்போ ஷார்ட்டாக. ஸோ நான் சொன்னது இருக்கலாம் மேபி. ஸோ இதை பற்றி பர்டிகுலராக இது உண்மையாக இல்லையான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் டெப்த்தாக என்னால் முடிஞ்சாலும் அந்த கம்பெனிஸ் உண்மையிலேயே அனலைஸ் பண்ணி சர்வே பண்ணி அது இது உண்மையிலேயே டீட்டெயில்ஸ்க்காக போடுறாங்களா என்ன ஏது என்னால் முடிஞ்சாலும் ரீசர்ச் பண்ணி அடுத்த வீடியோ போடுறது பார்க்குறேன். ஸோ இங்கே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சினிமாவாக இருக்கட்டும், பார்ட்டிஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் சூஸிங் தேர் ஆப்ஷன்ஸ். லைக் ஒரே ஒரு ஆப்ஷன் வைக்காமல் மல்டிபிள் இடத்துல அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சினிமா வந்துட்டு சினிமான்னு நான் எல்லா சினிமாவும் அப்படி இருக்குன்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரு சில மூவிஸ் தான் அப்படி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ரொம்ப நல்ல கருத்தை சொல்கிற மூவிஸாக இருக்கும். லைக் இன்ஸ்பைரிங்காக சூப்பர் மூவிஸ்ன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. அதில் ஒரு சில மூவிஸ் பார்ட்டிஸ்க்காக அப்படி பண்ணுவாங்க. இந்த மூவியில் இருக்க ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த பர்டிகுலர் பார்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் மேபி வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட்டிஸு ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிஸ்னஸ் முடிஞ்ச அளவில் அதாவது ஒரு சில கார்ப்பரேட்ஸ் நாட் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. தோஸ் ஆர் இன்டர் கனெக்டட். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ பிளைண்டாக சூஸ் பண்ணுறோம்ல. லைக் சின்ன வந்து ஒரு பார்ட்டியை பார்த்ததுனாலேயே நான் அதுக்கு ஓட்டு போட போகிறேன்றது. பர்டிகுலர் ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை அவங்க ஃப்யூச்சரில்
பாலிடிக்ஸில் இறங்குனாங்கன்னா நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்றது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பர்ட்டிகுலராக ஒரு பார்ட்டி வந்துட்டு ஓட்டு போடுற டயத்தில் ரூரல் ஏரியாஸில் இது நிறையாவே நடக்கும். அர்பன்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா பர்ட்டிகுலர் பார்ட்டி வந்து எங்களுக்கு காசு ஒரு 500லேருந்து 3000க்குள்ளே கொடுத்தாங்கன்னா அந்த பார்ட்டிக்கு எங்கள் அப்பா அம்மா ஓட்டு போட சொன்னாங்கன்னா, அதாவது என் வயசு பிள்ளைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க காசு கொடுத்ததுனால அவங்க அப்பா அம்மா சொல்லி இவங்க ஓட்டு போடுவாங்க. டூ யூ திங்க் ஓட்டுன்றது ஒரு சின்ன சீப் திங்கா? இல்லை, நோ. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, நம்மளோட தலைவரை ஜஸ்ட் ஓன்லி ஒன் ஆப்ஷன்ன்ற மாதிரி பார்க்குறோம். லைக் இந்த பார்ட்டி எனக்கு பிடிக்கும், அதனால் அந்த தலைவனுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட போகிறேன். இந்த ஹீரோ எனக்கு பிடிக்கும், இந்த ஹீரோ பாலிடிக்ஸ்க்கு வந்தால் இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன்னு நினைக்கிறோம். பட் டோன்ட் பி லைக் தட். யார் வந்தாலும் யார் பர்ஃபெக்டோ லைக் ஆல்வேஸ் அவங்கள வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸாக வைங்க. யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவங்கள மட்டும் ஜெயிக்க வைக்க பாருங்கள். டோன்ட் கோ ரேண்டம்லி. அண்ட் எனக்கு தெரியல இது எவ்வளோ கேவலமாக வந்திருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.